அமைச்சர் பொன்முடியின் ஆபாச பேச்சு குரூர வக்ரத்தின் உச்சம் என எடப்பாடி பழனிசாமி கண்டனம் தெரிவித்திருக்கிறார். பொதுவெளியில் பொன்முடி பேசியது சர்ச்சையான நிலையில் அவர் கட்சியின் பதவியிலிருந்து விடுவிக்கப்பட்டார். தொடர்ந்து இது தொடர்பாக பல்வேறு தரப்பிலிருந்தும் கண்டனம் எழுந்து வரக்கூடிய நிலையில் தற்போது எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமியும் அவரது பேச்சுக்கு கண்டனம் என்பதை தெரிவித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் லதா இணைப்பில் இருக்கிறார். லதா வணக்கம். தன்னுடைய கண்டன பதிவில் எடப்பாடி பழனிசாமி என்னவெல்லாம் தெரிவித்திருக்கிறார்? வணக்கம். அமைச்சர் பொன்முடியின் பேச்சில் சர்ச்சையான ஒரு சூழலில் அவரை கண்டித்து வரக்கூடிய 16ஆம் தேதி புதன்கிழமை காலை 10 மணிக்கு போராட்டம் என்பது அதிமுக மகளிர் அணி தரப்பிலிருந்து போராட்டம் நடைபெறும் என அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்திருக்கிறார். மேலும் பொன்முடியினுடைய பேச்சுக்கு கடும் கண்டனத்தையும் கூட பதிவு செய்திருக்கிறார். தமிழ்நாட்டினுடைய அரசியல் மேடைகளில் நாகரிகத்தை முழுமையாக அளித்து அநாகரிகத்தை புகுற்றி வளர்த்த கட்சி என்றால் அது திமுக தான் என்றும், அந்த கட்சியினுடைய பல பேச்சாளர்கள் அரசியல் தலைவர்களை மட்டுமின்றி மக்களையும் சமயங்களையும் பல்வேறு சமய நம்பிக்கை கொண்ட மக்களையும் தொடர்ச்சியாக கொச்சைப்படுத்தி வருகிறார்கள் என்றும், இதில் நாளாந்தர பேச்சாளருக்கு கொஞ்சம் கூட குறைவில்லாமல் அமைச்சர் பொன்முடி வக்கிரத்தின் உச்சிக்கே சென்று பேசியிருக்கின்ற இந்த இழிவான கருத்துக்கள் தமிழ்நாட்டு மக்களின் முக்கியமாக பெண்களின் நெஞ்சங்களில் நெருவை கொட்டி இருக்கிறது என்று குறிப்பிட்டு கடுமையாக சாடியிருக்கிறார். மேலும் பொன்முடியின் இத்தகைய பேச்சு எனது கடும் கண்டனம் தெரிவித்துக் கொள்கிறேன் என்றும் கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறார். மேலும் திமுகவிற்கு அதனுடைய வரலாற்று முழுவதும் இப்படியான அநாகரிகமான நடவடிக்கைகள் பழகி போனதுதான் என்றாலும் தமிழ்நாட்டு மக்கள் ஒரு நாளும் இந்த அருவருப்பான வக்கிர சிந்தனைகளை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அதிலும் குறிப்பாக பொன்முடி உயர்கல்வித்துறை அமைச்சராக இருந்தவர் என்றும் அவரது அநாகரிகமான பேச்சு பொதுமக்களிடையே வேதனையையும் அதிர்ச்சியையும் அளித்திருப்பதாக குறிப்பிட்டிருக்கக்கூடிய அவர் இப்படிப்பட்ட அவரினுடைய பேச்சை கண்டித்து வரக்கூடிய 16ஆம் தேதி அதாவது புதன்கிழமை காலை 10 மணிக்கு அதிமுக மகளிர் அணி சார்பில் சைதாப்பேட்டை பனகல் மாளிகை அருகே மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்று அறிவித்திருக்கிறார். அந்த வகையில் வளர்மதி அவர்களினுடைய தலைமையிலும் அதே போல கோகுலேந்திரா அவர்களினுடைய முன்னிலையிலும் இந்த கண்டன ஆர்ப்பாட்டமானது நடைபெறும் என்று தெரிவித்திருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி லதா.